Hi students, welcome to Simma's classes. Testing of hypothesis la difference of means la inga oru example la nama paaka porom. The independent sample from the normal population with equal variance give the following. Sample 1 and 2 கொடுத்திருக்கு, size வந்து 16 and 12 கொடுத்திருக்கு, mean oda value 23.4 and 24.9, standard deviation எவ்வளவு கொடுத்திருக்கு 2.5 and 2.8. Is the difference between the means significant அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதில் கொடுத்துருக்கிற டேட்டாவை ஃபஸ்ட் என்ன எழுதிக்கலாம். given n1 is equal to 16 and n2 is equal to 12, x1 bar இதோட mean 23.4 and x2 bar 24.9. இங்கே s1 ஓட வேல்யூ 2.5 and s2 is equal to 2.8. இதை நம்ம கொடுத்துருக்கிற டேட்டா. இங்கே h0 நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா they are from the same population அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது mu1 is equal to mu2 எடுத்துக்கிறோம். h1 null hypothesis mu1 not equal to mu2 எடுத்துக்கிறோம். இப்போது நம்ம இதை தான் செக் பண்ண போகிறோம். இல்லைன்னா ஜென்ரலாக நம்ம there is no significance h0க்கு, h1க்கு there is a significance, we can write that also. நம்ம அதையும் எழுதிக்கலாம். நமக்கு தெரியும் இதுக்கான ஃபார்முலா t is equal to x1 bar minus x2 bar by square root of n1 s1 square plus n2 s2 square by n1 plus n2 minus 2 into 1 by n1 plus 1 by n2. இந்த வேல்யூஸை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம செக் பண்ண வேண்டியது தான். அப்படின்னா x1 பார்க்கு பதிலாக 23.4 minus 24.9 by square root of n1 16 into s1 square 2.5 the whole square plus n2 12 into 2.8 the whole squared by n1 வந்து 16, n2 வந்து 12, so 16 plus 12 minus 2 into 1 by 16 plus 1 by 12. இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணணும். மேலே வந்து மைனஸ் 1.5 வரும் பை இங்கே இதை சிம்பிளிஃபை பண்ணால் 100 ப்ளஸ் 94.08 பை இங்கே 26 இன்ட்டு இதை எல்சிஎம் எடுத்துக்கிட்டு சிம்பிளிஃபை பண்ணால் யூஸ் கால்குலேட்டர் we get 7/48. இப்போ இதை இன்னும் ஃபர்தராக கால்குலேட்டரை யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் we get minus 1.4376. ஸோ நமக்கு மாடுலஸ் ஆஃப் டி வேல்யூ பாசிட்டிவ் எடுத்துக்கிறோம், 1.4376ன்னு வருது. இப்போ இந்த ப்ராப்ளத்தை நம்ம டேபிளோட கம்பேர் பண்ணுறோம். ஸோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன ஃபார்முலா n1 plus n2 minus 2 that is equal to 16 plus 12 minus 2 that is equal to 26. இப்போ ஃப்ரம் த டேபிள் 5% டேபிளில் பார்க்கணும். டேபிளில் 5% நம்ம பார்த்தோம்னா எவ்வளோ வருது, இட் இஸ் 26க்கு 1.706, 26க்கு 1.706ன்னு வருது 5%. அந்த வேல்யூ நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இப்போ கால்குலேட்டட் வேல்யூ வந்து டேபுலேஷன் வேல்யூ விட கம்மியாக இருக்குது. therefore h0 is accepted. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். மற்ற ப்ராப்ளத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.